வெல்கம் பேக் டு டெக் வித் ஜானா சேனல். ஸோ இந்த எல்லாம் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் லோவல் த்ரெட். அதாங்க இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் அப்படின்ற அனிமேஷன் மாதிரி வந்துட்டு இந்த ஃபேஸ்புக்காக இருந்தால் ஃபேஸ்புக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு யூசர் நேம் போட்டு பார்த்தீங்கன்னா வந்துடும்ல. ஸோ அது எப்படி பார்த்தீங்கன்னா வந்து பண்ணுறது. ஸோ இது முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஃபிலிமாவில் தான் பண்ண போகிறோம். இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். நான் கீழே பார்த்தீங்கன்னா வந்து டெம்ப்ளேட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருவேன். நீங்கள் ஜஸ்ட் கொஞ்சம் ஒர்க் தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஜஸ்ட் ஒரு 2 minutes கூட ஆகாது அது முடிக்கிறதுக்கு. ஸோ ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா வந்து இதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக சொல்கிறது தான். ஸோ நீங்கள் ரொம்ப என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிலிமோரா பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட ஃபிலிமோரா இல்லைனா ஸோ ஆல்ரெடி நான் வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ நான் ஆல்ரெடி வந்து போட்டேன். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து செக் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்து கிடச்சிடும். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கூட பார்த்தீங்கன்னா வந்து லிங்க் தரேன். ஸோ பிரச்சனையும் இல்லை. சரி, ஓகே. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டெம்ப்ளேட் எல்லா சோஷியல் மீடியா டெம்ப்ளேட்டும் பார்த்தீங்கன்னா அதில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் ஜஸ்ட் ஃபிலிமோரா ஓப்பன் பண்ணிட்டு அதில் இந்த டெம்ப்ளேட்டை வந்து போட்டு ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்துடும். கிளிக் பண்ணினா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இது அப்படியே வந்து கீழே அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஸோ இதில் வந்து போட்டுருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் வந்து 720p 60 fps வேணும் அப்படின்ற மாதிரி நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணாமல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இதில் தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப பெரிய விஷயம் இல்லை கைஸ். ஸோ ரொம்ப சின்ன விஷயம் தான். ஸோ இதை நான் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் பெருசு பண்ணிடுறேன். ஸோ மவுஸ் கிளிக்கை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஓகே, இந்த சாங் பக்கத்தில் ஒன்று இருக்குது. இதை கொடுத்து நான் வந்து பெருசு பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கிளிக் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை டைட்டில்ஸ்னு இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஃபோல்டர்னு பார்த்தீங்கன்னா வந்து வருது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டைட்டில்ஸை வந்து கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல வந்து இன்க்ளூடட்னு இருக்குல்ல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணோன்னா ஸோ நமக்கு இங்கே டைட்டில்ஸ்னு சொல்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துடும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இடத்துல வந்து டிஃபால்ட் டைட்டில்னு ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா. அதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து போட்டுருங்க. இதுக்கு மேலே ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து போட்டாச்சு. ஸோ இப்போ தாங்க ஸோ மெயின் விஷயமே இருக்குது. ஸோ ஜஸ்ட் இந்த டைட்டில் இருக்குல்ல, டிஃபால்ட் டைட்டில், அதை வந்து ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. ஸோ நம்மளது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதில் என்ன கொஞ்சம் பொறுமையாக தான் பார்த்தீங்கன்னா வந்துடும். சரி, ஓகே. அதுவும் இல்லாமல் ரெக்கார்டோட பண்ணுறோம்ல. ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கும் பிசி. சரி, ஓகே. இதில் வந்து அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ அட்வான்ஸில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து இந்த டைட்டிலில் வந்து நான் வந்து டெலீட் பண்ணி விட்டுறேன். ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து டெலீட்டுன்னு கொடுத்து டெலீட் பண்ணிட்டு இப்போ அதாவது இந்த டைட்டில் பக்கத்திலே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி, அதாவது இமேஜ் பக்கத்திலே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். ஸோ அதில் இந்த மாதிரி இருக்க ஒரு ஷேப்பை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் நான் பார்த்தீங்கன்னா வந்து சும்மா இதை அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். இங்கே கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இங்கே டெக்ஸ்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்டரோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 8ல் பார்த்தீங்கன்னா வந்து வச்சுருங்க. ஓகேங்களா. ஸோ மொத்தம் இந்த சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஒப்பாசிட்டி இதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. எல்லாம் அப்படியே வச்சிடலாம். அண்ட் பார்டர் சைஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இதில் ஷேப் பார்டர் அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனில் நீங்கள் போயிட்டு அதோட சைஸை வந்து 8ல் பார்த்தீங்கன்னா வந்து வச்சுருங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு வச்சோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வந்து கிடச்சிரும். ஸோ இதை நம்ம எவ்வளோ வேணுமோ அதை பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தான் வந்து விஷயமே. ஸோ ஜஸ்ட்டு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சும்மா ப்ளே பண்ணி பார்க்கலாம் அது எப்படி வருதுன்ட்டு. ஓகே, ப்ளே பண்ணால் இந்த மாதிரி வருது. ஸோ இப்போ இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டாலே போதும். ஜஸ்ட் நான் கீழே எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது ரொம்ப மேலே இருக்குது. ஓகே, எடுத்துகிட்டு வந்தாச்சு. கரெக்டாக வச்சுவோம். கொஞ்சம் நல்லா நம்மளே டீசெண்டாக பண்ணுவோம். அண்ட் ஓகே, இப்போ பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து ஃபில் பண்ணிப்போம். ஓகே, டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து நான் தனியாகவே எடுத்து அந்த டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ஃபில் பண்ண போகிறேன். இப்போ தான் நம்மளோட யூசர் நேம் பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்கணும். இன்ஸ்டாகிராமில் நமக்கு என்ன யூசர் நேம் இருக்கோ அதை வந்து நம்ம கொடுக்கணும். ஜஸ்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு .com instagram.com 2 ஸ்லாஷை போட்டோமா, ஒரு ஸ்லாஷை கூட போட்டுக்கலாம். அண்ட் என்னோடய நேம் பார்த்தீங்கன்னா வந்து ஜான் அப்படின்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஓகே, ஜான் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன். இதோட சைஸை நம்ம பார்த்தீங்கன்னா வந்து சின்னது கூட பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. சைஸில் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சா போதும் கைஸ். ஓகே, நான் சும்மா கரெக்டாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இது பண்ணுறேன். நீங்கள் ஆனும்போது ப்ராப்பராக பண்ணுங்கள். எல்லாம் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து அதிக டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஆகிடும். ஸோ அதுக்கு தான். ஓகே, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து கரெக்டாக வருதா அப்படின்றது தான் பார்க்கணும். அதுதான் இங்கே மெயினான விஷயம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஒரு ஷேப் மாதிரி ஒன்று பார்த்துட்டு வந்தோம்ல. ஸோ அதை வந்து ஒரு அனிமேஷன் கொடுத்து அதை கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி மாற்றிடலாம். ஜஸ்ட் அந்த ஷேப்பை பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எங்கே இருக்குது அந்த ரெக்டாங்கிள் இருக்குல்ல. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் அனிமேஷன் இருக்குல்ல. ஸோ அனிமேஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டவுன் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், எங்கே அது டவுன்
டவுன் ரோல் இதோ இருக்குது பாருங்கள். டவுன் இன்செர்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் அதை நீங்கள் வந்து டபுள் டேப் பண்ணிங்கனாலே பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அதில் ஆகிடும். ஸோ இதுதான் அது. ஸோ நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த இடத்துல அது வந்து வர மாதிரி. ஓகே, லைட்டாக வந்து எக்ஸ்ட்ராவே போயிடுச்சு. ஸோ கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக பொறுமையாக பண்ணாலே பண்ணிடலாம் கைஸ். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கில் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருவோம். ஓகே, இப்போ வந்து எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் அந்த நேமுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம நேமை வந்து கிளிக் பண்ணிட்டு, ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து நம்ம கிளிக் பண்ண இதில் அனிமேஷன் நேமை ஜஸ்ட் நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டு, ஃபஸ்ட் நம்ம நேம் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிட்டு, அதில் அனிமேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப் அப்படின்ற மாதிரி இது இருக்கு பாருங்க, அப் இன்செர்ட் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அப் இன்செர்ட் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். டிஐஆர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். இது வெறும் நார்மலாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணாலே அந்த ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து போயிடும். ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக வந்து வருதா அப்படின்றது தான் மெயினான ஒரு விஷயமே. அதே ஜஸ்ட் நம்ம வந்து கீழே ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணிட்டேன் நான். ஓகே, ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக வந்திருக்கோம். நம்ம வந்து ஓகே நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து யாரும் பிரச்சனை இல்லை, ப்ளே பண்ணி கூட நம்ம வந்து இந்த இடத்துலையும் பார்த்துக்கலாம். அண்ட் ஃபிலிமோரா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து லோ எண்ட்லேயே கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும். அதான் ஃபிலிமோரா. அண்ட் எக்ஸ்போர்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நான் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் டு மை டிவைஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ எனக்கு ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ண தேவையில்ல. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. அண்ட் அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இருக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோ காப்பி நம்புறேன். ஸோ வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து இந்த மாதிரி எப்படி வந்து பண்ணுறதுங்கன்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.